ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பிட்காயின் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கில் நம்ம பிட்காயின் அப்டேட் நம்ம போட்டிருந்தோம். பயாஸ் வந்து புல்லிஷாக இருக்குது, மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரும் என்ட்ரி மாடலும் சப்போர்ட் பண்ணால் நம்ம பிட்காயின் இங்கிருந்து மேலே போகும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் மந்த்லி டைம் ஃப்ரேம் வந்து பயாஸு, அதோட டைம் ஃப்ரேம் அலைன்மெண்ட், டெய்லி டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர். ஸோ ஸ்ட்ரக்சரில் வந்து ப்ரீவியஸ் லோ வந்து எடுத்திருக்கு. ஜென்ரலாக மார்க்கெட் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரீட்டைலரோட ஸ்டாப் லாஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோஸ், ப்ரீவியஸ் லோஸ்லலாம் வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஸ்வீப் பண்ணிவிட்டு தான் மார்க்கெட் அங்கேருந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் மூவ் ஆகும். ஜென்ரலாக ஒரு லோவோ ஒரு ஹையோ ஸ்வீப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆர்டர் பேரிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதை தான் வந்து ஆர்டர் பேரிங் சொல்லுவாங்க. ப்ரீவியஸ் லோக்கு கீழே மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து லாங் எடுப்பாங்க. இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் மேக்கர் வந்து என்ட்ரு ஆவாங்க, இல்லை இங்கேருந்து மார்க்கெட்டை ரிவர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஆர்டர் பேரிங் முடிஞ்ச உடனே ரெண்டு திங் நடக்கும். ஒன்று வந்து ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் எல்லாமே வந்து மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து டார்கெட்டாக வச்சு ஃபெயிலியர் ஸ்விங்ஸ்லாம் அடிக்கும். அதுக்கப்புறமா வந்து மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிட்ரேஸ் ஆகும். ஸோ இதுவுமே ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் தான். ஃபெயிலியர் ஸ்விங்ஸ்னால் ஒரு ஸ்விங்கை ப்ரீவியஸ் ஹையை வந்து எடுக்க முடியலன்னா அது ஒரு ஃபெயிலியர் ஸ்விங்குன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே ஃபெயிலியர் ஸ்விங்ஸ் தான். ஸோ நம்மளோட பொட்டன்ஷியல் டார்கெட் வந்து ஆல் டைம் ஹை 73K. ஸோ இந்த ஹைஸ்லேயுமே லிக்விடிட்டி இருக்கும். இந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ் ஆகும். சிம்பிளாக இப்போ லாஸ்ட் வீக் நடந்ததை நான் எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்கள். ஸோ இது ஒரு ஸ்விங்கை, இந்த ஜோனு. இந்த ஸ்விங்கையை ப்ரைஸ் வந்து எடுத்து ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஆஃப்டர் ஆர்டர் பேரிங்க்கு அப்புறமா ப்ரைஸ் என்ன நடக்கும்ன்றது. ஸ்விங்கை எடுக்கும், ப்ரைஸ் வந்து ரிட்ரேஸ் ஆகும். அந்த ரிட்ரேஸ் வந்து கீ லெவல் ஆகும். இதுவுமே நம்ம போன வீடியோவில் நம்ம வந்து பேசியிருந்தோம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப், டெய்லியில் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பாக கூட இன்வெஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப், இது ரெண்டுமே அலைன் ஆகிற இடம் வந்து ஹை ப்ராபபிலிட்டி ஏரியா. ஸோ இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் கீழே விழுந்துருச்சுன்னா ப்ரைஸ் நம்மளோட ஸ்ட்ரக்சரே இன்வேலிட் ஆகிட்டு மார்க்கெட்டிங்கிருந்து கீழே போயிடும். ஸோ இந்த லெவல் ரொம்ப கீ லெவல். 6800 61,600. ஸோ இந்த ஜோனில் வந்து ப்ரைஸ் இங்கேருந்து ரிட்ரேஸ் பம்ப் ஆகும். நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்விங் ஐஸ்லாம் வந்து நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்து ப்ரைஸ் வந்து எங்கே போகும்னா, நெக்ஸ்ட்டு ஸ்விங் ஐயான 67,200 இந்த ஜோனுக்கு வந்து நம்ம ப்ரைஸ் வந்து நெக்ஸ்ட்டு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரக்சர்லேருந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமில் என்ட்ரி மாடலில் நம்மளோட என்ட்ரி மாடல் செட்டப், அந்த செட்டப் கிடச்சிதுன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு வந்து 67Kக்கு நம்ம டார்கெட் வைக்கலாம். ஸோ அதை வந்து நான் வந்து நம்ம டெலகிராம் சேனலை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எங்களை டெலகிராம் சேனலில் வந்து நான் ரெகுலராக வந்து பிட்காயின் அப்டேட்டும், பிட்காயினை பற்றி அந்த அப்டேட் நடந்துருச்சுன்னா அதை பற்றி சிஎம்இ கேப் பற்றி நம்ம அப்டேட் போட்டு இருந்தோம். ஸோ அந்த சிஎம்இ கேப் வந்து ஃபில்லாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி கிரிப்டோ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ், நியூஸஸ் வந்து நம்ம வந்து இங்கே போஸ்ட் பண்ணின்னு இருக்கோம். டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபர்தராக இதில் இருந்து நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன், அடிஷ்னல் கன்ஃபர்மேஷனாக லிக்விடேஷன் ஹீட் மேப். ஸோ இது வந்து பீப்புள்ஸோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குன்றதை வந்து ஒரு கிளஸ்டர் ஆஃப் ஸ்டாப் லாஸ், மேஜராக பீப்புள் எங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுருக்காங்க அப்படின்றதுக்காக இந்த ஹீட் மேப்பில் வந்து டினேட் ஆகும். இது எப்படின்னா, டார்க் எல்லோவாக இருக்கிறது வந்து பீப்புள்ஸோட ஸ்டாப் லாஸ். ஸோ இது வந்து மந்த்லி ஹீட் மேப்பு. எல்லோ ஸ்ட்ரிப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து லிக்விடேஷன் இருக்குது. ப்ரைஸ் வந்து பாசிபிளாக லிக்விடேஷனை ஹண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைஸ் ஜென்ரலாக வந்து எங்கே மூவ் ஆகும்னா, எங்கே ஆர்டர்ஸ் இருக்கோ அங்கே தான் மூவ் ஆகும். ஸோ ஆர்டர்ஸ்னால் ஓப்பன் ஆர்டர்ஸ், ஸ்டாப் லாஸ், லிக்விடேஷன், இதெல்லாமே வந்து ஆர்டர்ஸு. ப்ரைஸ் வந்து அந்த டைரெக்ஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மார்க்கெட் மேக்கர்ஸுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டரோட ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஃபுட்டு மாதிரி. ஸோ அவங்கள அடிச்சுட்டா அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் மார்க்கெட் மூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இங்கே கரண்ட்டாக வந்து 68,600 இருக்குது. ஸோ நம்மளோட அனாலிசிஸ் படியும் 67,200 போகும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஜோன் வந்து ஒரு ரெட் ஏரியா மாதிரி தான். ஸோ இந்த இடத்துக்கு போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே நியூவாக வந்து லோலையும் வந்து பில்ட் ஆகிட்டு வருது 51,400. இந்த ஜோனுமே ப்ரைஸ் வந்து போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் இது வந்து இப்போ கரண்ட்டாக ஸ்ட்ராங் ஜோனாக இருக்குது. அதே மட்டும் இல்லாமல்
ப்ரைஸ் ஆக்ஷனும் புல்லிஷாக தான் இருக்குது. இன்னுமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் இன்னுமே பேரிஷ் ஆகலை. ஸோ மார்க்கெட் இன்னுமே புல்லிஷாக தான் இருக்குது. மார்க்கெட் வந்து ரேஞ்ச் ஆகுது. ஸோ ரேஞ்ச் மார்க்கெட் எப்பவுமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.